மாடியில் ஜன்னல் வழியாக எதிரே தெரியும் குளத்தையே பார்த்து கொண்டு இருந்தேன். கோவிலில் ஆண்களும் பெண்களும் வேக வேகமாக பிரதர்ஷனம் செய்து கொண்டிருந்தார்கள். என் பார்வை கோவிலின் அருகே இருந்த மைதானம் நோக்கி சென்றது. தள்ளுவண்டியில் வியாபாரம் மும்முரமாக நடந்து கொண்டு இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். உள்ளே இருந்து என் மனைவி என்ன வேடிக்கை பார்க்கிறேன் என்றவாறே வந்தான். ஒண்ணுமில்ல, நம்ம ஹரியோட தள்ளுவண்டி வியாபாரத்தை பார்த்து கொண்டிருக்கேன். என்ன மாத்தா வியாபாரம் பண்ணறான் என்று சொன்னேன். ஆமா, ரொம்ப நல்லா வியாபாரம் நடக்கிறது. பக்கத்துல ஒரு இடம் வாங்கி இருக்காங்களாம். சீக்கிரமே அங்க ஒரு கேண்டீன் ஆரம்பிக்க போறாங்களாம். அவன் அம்மா சொன்னான் என்றாள் என்னுடைய மனைவி. ஹரியின் அம்மா சுந்தரி மாமி இந்த ஊருக்கு இப்பதான் வந்தது போல இருந்தது. அதுக்குள் எவ்வளவு மாற்றங்கள்! சுந்தரி மாமி இந்த ஊருக்கு கணவர் லக்ஷ்மண் ஐயரோடும் 4 குழந்தைகளோடும் வந்தார். குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்று மாமிக்கு ரொம்ப ஆசை. அவர் சமையல் எடுபடி வேலைகளுக்கு போவார். சில சமயம் ஹோமம், ஜபம், திவசம் போன்ற விசேஷங்களுக்கும் போவார். மாமி ரொம்ப கெட்டிக்காரி. அந்த புதிதில் அரிசி, அப்பளம், உளுந்து அப்பளம் இட்டு கொடுத்தார். ஹரியின் அப்பா வீடுகளில் கொண்டு போய் அப்பளக்கட்டுகளை கொடுத்து விட்டு வருவார். ஹரியை 9ஆம் வகுப்பில் சேர்ப்பதற்காக தான் கிராமத்திலிருந்து பாளையங்கோட்டைக்கு வந்தான். அடுத்த பெண் விஜி 7லும், கோபியை 6லும், சாரதாவை 3ஆவதிலும் சேர்த்தார். ஆனால் ஹரியை தவிர எல்லா குழந்தைகளுமே நன்றாக படித்தார்கள். ஹரிக்கு அவ்வளவாக படிப்பில் நாட்டம் செல்லவில்லை. மாமிக்கு கூட மாட அப்பளம் காய வைப்பதிலும், பாக்கிங் செய்வதிலும், மிஷினுக்கு சென்று வருவதிலும் உற்சாகமாக வேலை செய்வான். என் மனைவிக்கு உதவி செய்ய மாமி வருவார். சமையல் வேலைக்கு தானே வந்திருக்கிறோம், வேறு வேலைகளை ஏன் செய்ய வேண்டும் என்று நினைக்க மாட்டார். ஈர துணிகள் இருந்தால் உடனே உலர்த்துவாள். ரேஷன் கடைக்கு போகும்போதும் வேறு கடைகளுக்கு போகும்போதும் ஏதாவது வேண்டுமா என்று கேட்டு வாங்கி வருவாள். போஸ்ட் ஆபீஸ் போனாலும் ஏதாவது வேண்டுமா என்று கேட்பாள். இப்படி அந்த தெருவில் உள்ளவர்களுக்கு மாமி உதவி செய்ததால் மாமி ரொம்பவும் பாப்புலர் ஆகிவிட்டாள். இதற்கிடையில் ஒரு கிரைண்டர் வாங்கி மாவும் அரைத்து கொடுக்க ஆரம்பித்தாள். விஜி கொஞ்சம் பெரியவளாகிவிட்டதால் அவள் உதவினாள். மெல்ல மெல்ல அந்த தெருவில் யார் வீட்டில் விசேஷம் என்றாலும் சுந்தரி மாமி தான் சமையல் என்று ஆனது. சுந்தரி மாமி ஆசைப்பட்டது போல ஹரிக்கு படிப்பு ஏறவில்லை. 10ஆவதுடன் அவன் 12ஆவது 2லுமே 2 வருஷம்தான். இனிமேல் படிக்க மாட்டான் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டான். அவனுக்கு சமையல் கலையில் நாட்டம் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். மாமி எங்களிடம் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டான். மாமி, அவனுக்கு இஷ்டமில்லை என்றால் கட்டாயப்படுத்தாதீர்கள். அவனுக்கு எதில் நாட்டம் இருக்கிறதோ அதில் ஈடுபட சொல்லுங்கள். விஜி நல்ல மார்க்கு வாங்கியிருக்கா, அவளை மேலே படிக்க வையுங்கோ. பெண் குழந்தைக்கு மேலே படிக்க வைக்கணும்னு நினைக்காதீங்கோ. அவளை ஹிந்தியும் டைப்பும் கூட படிக்க வையுங்கோ. அவளை சாரதா காலேஜில் சேர்த்தார். விஜயின் மார்க்குகளை பற்றி கேள்விப்பட்ட விஜயின் அத்தை அவள் படிப்பு செலவை தான் ஏற்றுக்கொள்வதாக சொன்னார். விஜயின் பஸ் புத்தக செலவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் மாமியும் ஹரியும் வந்து, மாமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அப்பா கூட சமையல் வேலைக்கு போனதில் எனக்கு சமையல் வேலை நன்னாவே பிடிபட்டு இருக்கு. இப்படியே சமையல் வேலைக்கு போறோன்னு தோன்றது. நானே சொந்தமா ஒரு தள்ளுவண்டியில வியாபாரம் பண்ணினா என்னன்னு தோன்றது. எதிர்த்தாப்புல இருக்கிற மைதானத்துக்கு ஒரு தள்ளுவண்டி கடை போட்டா நன்னா வியாபாரம் ஆகும். இங்க பக்கத்துல கடையோ ஹோட்டலோ இல்லை. அப்பாவும் வெளியில வேலைக்கு போக வேண்டாம். கோபி ஸ்கூலுக்கு போகும் முன்னாலேயும் சாயங்காலம் ஸ்கூல்ல இருந்து வந்தப்புறமும் கூட மாட கடையில இருக்கலாம் என்று அவன் சொன்னான். மாமி, எங்க அண்ணா பையன் இவன் கூட வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். இவா 2 பேரும் சேர்ந்துதான் இப்படி யோஜனை பண்ணி இருக்கா. நான் தான் உங்ககிட்ட கேட்டுண்டு செய்யலாம்னு சொன்னேன். நல்ல ஐடியா. அப்ப எங்களுக்கெல்லாம் சுட சுட நல்லா டிஃபன் கிடைக்கும்னு சொல்லு என்று சொன்னாள் மாமி. மாமி, நான் முதல்ல மாவு அரைச்சு கொடுக்கணும்னு சொன்ன போது நீங்க தான் கிரைண்டர் வாங்க முன்பணம் கொடுத்தேன். அதே மாதிரி தையல் மிஷின் வாங்கவும் பணம் தந்தேன் என்று சொன்னாள். அதுக்கென்ன இப்போ நீயும் தான் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துட்டியே என்று மாமியும் சொன்னாள். இப்போ தள்ளுவண்டி வாங்கணும், கொஞ்சம் எவர் சில்வர் பாத்திரங்கள், கேஸ் அடுப்பு, காசரேல் எல்லாம் வாங்கணும். 7,000 8,000 ஆகும்னு தோன்றது. பேங்க்ல லோன் கேட்டா
தருவாளா? இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கு 50 பேர் 60 பேர்களுக்கு சமையல் செய்து தருவேலானாலும் கேட்குறா. என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்க தான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தரணும். உங்களை தான் மழை போல நம்பி இருக்கேன். உங்க கை ராசியான கை என்று மூச்சு விடாமல் பேசினாள் சுந்தரி மாமி. தாராளமா செய்யலாம். சுய தொழில் செய்யறத இப்ப கவர்மெண்ட்டும் என்கரேஜ் பண்றது. அதனால பேங்க் லோன் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஜமாய்ச்சுடுவோம் என்றேன். ஒரு நல்ல நாளில் ஹரியும் அவன் மாமா பையன் ராஜாமணியும் தள்ளுவண்டியில் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். காலையில் பொங்கல், பூரி மசால், உளுந்து வடை, இட்லி, சட்னி, சாம்பார், மாலையில் சப்பாத்தி, குருமா, பருப்பு வடை, தோசை என்று மைதானத்தில் வியாபாரம் சூடுபிடித்தது. மைதானம் 4 சாலைகள் சந்திக்கும் இடமாக இருந்ததால் வியாபாரம் கொடிகட்டி பறந்தது. சுந்தரி மாமியின் கைமணமோ ஹரியின் வாய் சாதுரியமோ கார்களிலும் ஆட்டோக்களிலும் அந்த வழியாக செல்பவர்கள் ஹரியின் வண்டிக்கருகில் நிறுத்தி பார்சல்கள் வாங்கி கொண்டு போனார்கள். ஹரியின் அப்பா கடைகளுக்கு போய் சாமான்கள் வாங்குவதும் வீட்டில் சாமான்கள் தயார் செய்வதுமாக பிஸியாகிவிட்டார். ஒரே சமயத்தில் 3 கிரைண்டர்கள் ஓடுவதால் அவர் ரொம்பவே பிஸி. இப்பொழுதெல்லாம் மாமி ஒருத்தியால் சமாளிக்க முடியாததால் ஊரிலிருந்து தன் அண்ணா, மன்னி இருவரையும் அழைத்து வந்து வீட்டோடு வைத்து கொண்டிருக்கிறார்கள். இடம் போதவில்லை என்று பெரிய வீட்டிற்கு மாறிவிட்டார்கள். பாத்திரம் தேய்க்கவும் 2 பெண்கள் வருகிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஹரியின் வியாபார வளர்ச்சியை பார்த்த பேங்க் மேனேஜர் லோன் தர முன்வந்ததால் ஒரு ஆட்டோவும் வாங்கிவிட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். விசேஷ வீடுகளுக்கு ஆட்டோவில் சாப்பாடு போகிறது. எல்லோரும் ஒற்றுமையாக பாடுபடுவதால் எல்லாம் சாத்தியமாகிறது. விஜிக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடைத்து சென்னையில் லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும். யோசித்து கொண்டே இருந்ததில் சுந்தரி மாமா ஹரி மூவரும் வந்ததை கவனிக்கவில்லை. ஹரியின் அப்பா தான் பேசினார். சார், இங்கே வாய்க்கால் பாலம் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு இடம் விலைக்கு வந்தது. அங்கே நிரந்தரமாக கடை போட்டால் தேவையில்லைன்னு ஹரி சொல்கிறான். நீங்கள் ஊரில் இல்லாததால் உங்ககிட்ட கேட்க முடியல. பேங்க் மேனேஜர்கிட்ட போய் கேட்டோம். அவரும் லோன் தரேன்னு சொல்லிட்டார். எல்லாம் நீங்கள் ஆரம்பித்த நேரம் ரொம்ப நன்னா போயிட்டு இருக்கு. இப்போ தான் நாள் பார்த்துட்டு வர்றோம். அடுத்த வெள்ளிக்கிழமை நாள் நன்னா இருக்கு. நீங்களும் மாமியும் வந்து பூஜையில் கலந்துட்டு எங்களை ஆசிர்வாதம் பண்ணணும் என்று சொன்னார். பரவாயில்லையே, ஹரியின் அப்பா கூட இவ்வளவு நன்றாக பேசுகிறாரே என்று ஆச்சரியமாக இருந்தது. அப்ப ஹரி, இந்த தள்ளுவண்டி வியாபாரம் அவ்வளவு தானே என்று கேட்டேன். அதை எப்படி விட முடியும்? இங்க இருக்கிற ரெகுலர் கஸ்டமர்களை விட முடியுமா? எங்க அப்பாவும் மாமா பையனும் கேண்டீனை கவனிச்சுப்பா, நானும் மாமாவும் தள்ளுவண்டியை கவனிச்சுப்போம். என்ன மாதிரி இன்னும் 4 பசங்க வரப்போறா. முதல்ல ஆரம்பிச்ச நடை பழகின தள்ளுவண்டியை மறப்பேனா என்றான் ஹரி என்றான்.